மகிழ்குட்டி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு வீக்கெண்ட் vlogல இந்த செராமிக் கலெக்ஷன் ஷாப் பற்றி போட்டிருந்தேங்க. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. இதெல்லாம் ஃப்ளார் வாஷ் மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க. கிளாசிக்கலாக இருக்குது. தென்னங்கீற்றுகளால் அமைக்கப்பட்ட குடில் மாதிரியான அமைப்பு தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வால் ஹேங்கிங் மாதிரியான கலெக்ஷன்ஸு. நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க. கேரளா சைடு குத்து விளக்கு இந்த மாதிரி, இது துளசி மாடம் மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டியில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, லிவிங் ரூம்க்கு ஏத்தாப்புல இருக்கிற கலெக்ஷன் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. இது எல்லாமே ஒரு ஓவர் வியூ பார்த்துடுங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கு. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பாக்ஸ் வரும். அதை அழுத்தி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி உங்க ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புறேன். என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடிய அந்த பிள்ளையார், புத்தர், அப்புறம் கிருஷ்ணர் பாருங்க, ரொம்பவே அழகா இருக்காரு. இதெல்லாம் லிவிங் ரூம்ல நம்ம என்ட்ரன்ஸ்ல எல்லாம் கூட வைக்கலாம். இது பெரிய பெரிய ஃப்ளார் வாஷுங்க. ரொம்ப அழகா இருக்கு. 900 to 1000 அந்த ரேஞ்சில் சொல்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடிய இந்த பூக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாட்டு ரொம்பவே அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம குக்வேர் செட்டு. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு பார்க்கறதுக்கே. ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் எடுத்தே ஒரு 3-4 months ஆயிடுச்சுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வால் ஹேங்கிங் மாதிரியான கலெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வாட்டர் பாட்டில் மாதிரியான கலெக்ஷன்ஸு. இதுக்கு கேப்லாம் கூட இருக்குது. இது டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய அந்த ஜாடிகள் மாதிரியான கலெக்ஷனு, டம்ளரு இந்த மாதிரிலாம் இருக்குங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், சொம்புலாம் இருக்குது. சொம்பு கூட மண்ணில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சொல்லப்போனால். இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது போல். நான் ஓப்பன் பண்ணி வைக்கல. இதெல்லாம் உப்பு புளி இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கான ஜாடிகள்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வால் ஹேங்கிங் மாதிரியான கலெக்ஷனு. சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. டைனிங்கில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் மாதிரி தெரியுது. இது பாருங்க, இட்லி பாத்திரம். இதுவும் மண்ணில் இருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இதெல்லாம் குட்டி குட்டியாக செராமிக் கலெக்ஷன்ஸு. இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் மெதுவாக பார்த்துடுங்க. வேறு வேறு ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே அட்ராக்டிவான கலர்லலாம், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் இந்த மாதிரியான கலர்லலாம் அழகாக இருக்குது. பம்கின் ஷேப்லலாம் இருக்குது. இது டீ அண்ட் காஃபி மக்குங்க. அழகாக இருக்குது. அதுக்கும் லிட்டு கொடுத்துருக்கான். இது சூப்பு மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கான ஒரு செராமிக் கலெக்ஷனு. இது எல்லாம் அதே மாதிரி தான், முன்ன சொன்ன மாதிரி தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. Back in the days when I was young, for me Paris was just a song. Street lights were shining in my head. Why don't you come here and see for yourself? Fashion and beauty everywhere, just for romantic love affairs. Even if for me it's just a dream, The place isn't what it seems. Paris is singing out just happiness. பேப்பரில் இந்த மாதிரி செஞ்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரி விழாவில் கொலுவில் வைக்கக்கூடியதான கலெக்ஷனுங்க. இதெல்லாம் பாருங்க, ஸ்ரீ மற்றும் கன்று ஈன்ற பசுவோட ஸ்டாச்சு. இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக, அதுவும் கோகுலாஷ்டமியில் இதெல்லாம் வைக்கிறவங்க கண்டிப்பாக இது வீட்டில் வச்சுருப்பாங்க. பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. கலெக்ஷன்ஸ். When I'm away, it's never long. Before I return to what's my own, I pour some good wine in my glass. Here's your pocket. பாருங்க, குட்டியா மாடம், அகல் விளக்குகள் நிறைய வெரைட்டியில் இருக்குது. இது வலம்புரி மற்றும் இடம்புரி சங்கு. நிறைய பேர் வீடுகளில் இது வைக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. இது பாருங்க, ஒரு பேனு லிட்டோடு இருக்கக்கூடியது. குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மண் பாத்திரம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது உகந்ததாக இருக்கும். இது பாருங்க, குட்டியாக எங்கள் சைடில் சங்கடன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது. இது பாருங்க, இந்த ஃபேன் போட்டால் விளக்கு அணையாத இருக்கிறதுக்காக இந்த கிளாஸோடு இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கு. நல்லா இருக்குது.
இது சாமி பாதம்லாம் கூட இருக்கு. நிறைய கிருஷ்ணர், பிள்ளையார் அந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ், புத்தர், நிறைய தலைவர்களோட ஸ்டாச்சூஸ்லாம் கூட இங்க இருக்குங்க. இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. குட்டியா இங்க பாருங்களேன், குழந்தை கிருஷ்ணர், வளர்ந்து வரக்கூடிய கோபாலக்கண்ணன். இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து பூஜை அறையில வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை வந்து வாங்க போறேன். இது பாருங்களேன், எங்லிங்க்கு ஏத்தாப்புல ஒரு செராமிக் கலெக்ஷனு, அதாவது ஹார்ட் ஒர்க்கை ரிசம்பிள் பண்ற மாதிரியான ஒரு செராமிக் கலெக்ஷனு. இதை பார்த்ததும் எனக்கு சின்னதா ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வருது. நான் அதை இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். There is a will, there is a way. You got to walk all the way. Try and try with your head high. You will succeed faster. இது என்னோட கிச்சன்ல ரைட்டிங் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொல்றேன். இந்த சைட் ஃபுல்லா டார்க்கா இருக்கு. கீழே இந்த ஸ்டாச்சு பாருங்களேன், ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் பெண்கள் இந்த விஷயத்துல இருந்து விடுபட்டு வெளியில வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் எனக்கு அது ஞாபகம் வருது. கொஞ்சம் பயமாவும் இருக்கு, தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இது கேரளால கதகளி அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸை வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ். ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த தலைவர்களோட Singing, I'm just feeling right. Even the rain, the city's shining bright. The sound, the streets is full of jazz. People are dancing. வீட்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வைக்கும் போது கண்டிப்பா ஒரு ஹைஃபையா இருக்குங்க. இது பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வால் ஹேங்கிங் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க. பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாமே வெகு சுத்தமாக வச்சுக்கணும்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. உலோக பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அது பளபளப்பாக தெரியறதுக்கு உப்பு, புளி, சாம்பல்லாம் சேர்த்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். அதில் நெய்ப்பசை இருந்துச்சு அப்படின்னா அரப்பு பொடி இல்லைன்னா ஷியகாக்கா பொடிலாம் சேர்த்து அப்போல்லாம் கழுவி எடுப்பாங்க. இரும்பு பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா செங்கல், மண் இவைகள்லாம் தேய்ச்சி நல்ல வெண்மையாக்கி கழுவி வச்சிருப்பாங்க. மட்பாத்திரங்களை வந்து கழுவுறதுக்கு வைக்கோல் அல்லது தென்னை நார்ல வந்து நன்றா தேய்ச்சி கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்து தான் திரும்பவும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு முறையெல்லாம் வந்து காலப்போக்கில் கண்டிப்பாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டில் தான் இருக்கும். நிறைய பாத்திரங்கள் வந்து புதுசாக வர ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தோம், இதுனா கண்ணப்ப நாயனார் கதையை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு செராமிக் கலெக்ஷனுங்க. இது எல்லாமே கொலுவில் நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து நசியனூர் பெருந்துறை பைபாஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செராமிக் கலெக்ஷன் ஷாப்புங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் இயர்லி கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த தவழ்ந்து வரக்கூடிய கோபால கண்ணன் வந்து வாங்கியிருக்கேன். 2 வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து உப்பு புளி சேர்த்து வச்சுக்கக்கூடிய இந்த ஜாடிகள், ஏற்கனவே இருக்கக்கூடியதெல்லாம் லிட்டு உடஞ்சிருச்சு, ஸோ மாற்றிடலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். அடுத்ததாக குட்டியாக பம்கின் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இது கலெக்ஷனுங்க. இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த லிட்டை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த குலோப் ஜாமுன் மாதிரியான இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது டம்ளருங்க. மோர் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதனால இது வாங்கியிருக்கேன். இது வந்து சங்கடை, ஆனால் பிளாக்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயன்படுத்தலாமான்னு தெரில. அடுத்தது சூப் பவுலு வித் ஸ்பூனோட 4 வாங்கியிருக்கேங்க. அடுத்ததாக வந்து இந்த பெயிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பாட்டு லிட்டோட சேர்த்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளவு ஜென்ரேஷன் ஆனாலுமே இந்த மட்பாண்டத்துக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. எவ்வளவு பாத்திரம் வந்தாலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த மட்பாண்டம் தாங்க உத்தமமானது. நன்றி.